சங்கிகள் எப்பயுமே வந்து மனித குல விரோதிகள் அவங்க. அது காரணம் என்னன்னா, அவனுங்க வந்து எல்லாருக்கும் யோக்கியம் எடுப்பானுங்க, அவனுங்க வந்து அது மாதிரி நடந்துக்கவே மாட்டானுங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பெரியார் என்ன சொன்னார்னா, உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா நீ வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றார். அதாவது என்னென்னா, உனக்கு ஒரு மரியாதை வேணும், நீ மற்றவங்க மரியாதைப்படு. அப்போ வந்து என்னென்னா, உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டத்தையும் வந்து உன் கஷ்டமாக நினைக்கணும்னா அவன் கஷ்டத்தையும் நீ புரிஞ்சுக்கணும். பேசிக்காக வந்து சமூக நீதி பேசுகிறது அதுதான். அதனால தான் வந்து பெரியாரை வந்து சங்கிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் ஈக்குவாலிட்டி பேசினார். ஈக்குவாலிட்டின்றது என்னென்னா எல்லாரையும் சமமாக மதித்தல். ஆனால் சங்கிங்க எப்படின்னா, அவனுங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும், வேறு எவன் எப்படி போனால் கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன கவலை அப்படின்னானுங்க. ரெண்டாவது என்னென்னா, இவனுக்கு வந்து நம்மளுக்கு யோகி எடுப்பானுங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்லையில் நம்ம இராணுவ வீரர்கள் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு உதாரணமாக எல்லாம் எடுப்பானுங்க. ஆனால் இவனுங்க அந்த இராணுவ வீரர்கள் எப்படி ட்ரீட் பண்ணானுன்றதும் இன்றைக்கி உலகளாவிய அளவில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகிருக்கு ஐமீன்றது இந்தியாவில் அளவில் அது வந்து சங்கிகளுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம கதைப்போமா சேனலில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு எதிராளியை மதிக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இப்படிலாம் நம்ம வந்திருப்போம். ஆனால் சங்கிங்க பிரச்சனை என்னென்னா, அவனுங்க வாழ்க்கையில் வந்து யாருக்கும் மரியாதை கொடுத்ததே இல்லை. உயர் பதவியில் இருந்தே வந்து அப்படியே பழகிட்டானுங்க. அவங்க ஜீனு ரத்தம் எல்லாத்துலேயும் அதுதான் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு பெரியாரை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மேட்டர்னா, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவங்க வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போகணும். அமர்நாத் யாத்திரைக்கு வந்து பாதுகாப்பு பணிக்காக அவங்க போகணும். யார்? நம்ம நாட்டுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். அவங்க யுக்ரைன்லேருந்தோ ரஷ்யாவிலேருந்தோ அமெரிக்காவிலேருந்துலாம் வரல, நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள். அவங்க வந்து அமர்நாத்துக்கு போகணும். ஸோ இந்த அமர்நாத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ட்ரெயின் ஒதுக்கணும். அவங்க வடகிழக்கு மாநிலத்திலேருந்து அவங்க அமர்நாத்துக்கு போகணும், ஜம்மு காஷ்மீருக்கு போகணும். ட்ரெயின் ஒதுக்கியாச்சுன்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ட்ரெயின் ஒதுக்கிடுச்சு. உள்ளார போன இராணுவ வீரர்களுக்கு வந்து பெரும் அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா, ட்ரெயின் உள்ளார ஏறி பார்த்தா டாய்லெட்லேருந்து, நம்ம இந்தியன் ரயில்வே பார்த்தா நம்மளுக்கு தெரியும்ல, எலியிலேருந்து எல்லாம் ஓடும். இல்லை, ஒன்றும் இல்லை, நான் போகிறதுக்கு சொகுசான போட்டிகள்லாம் இருக்குது. நீ எக்கேடு போனோம் எனக்கு என்ன, நீ வரி கட்டினா எனக்கு என்ன, வரி கட்டாட்டா எனக்கு என்ன. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கானுங்க, ட்ரெயினை வந்து அலாட் பண்ணியிருக்கானுங்க. ட்ரெயின் உள்ளார ஏறின நம்ம இராணுவ படை வீரர்களுக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா போய் பார்த்தா அவ்வளோ மோசமாக பராமரிக்கப்பட்ட ரயில் போட்டியை கொடுத்துருக்கானுங்க. அதாவது டாய்லெட்லாம் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க உண்மையிலேங்க. அந்த மாதிரி வந்து அந்த ட்ரெயினை வந்து இவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இராணுவ வீரர்களுக்கு. என்ன பண்ணிட்டாங்க, உடனே அதை எடுத்து சமூக வலைதளங்களில் போட, அதை வந்து இந்தியா ஃபுல்லும் வைரல் ஆனதுமே அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா 4 அதிகாரிகளை வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. காரணம் இதுதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இவனுக்கு வந்து இதெல்லாம் கிளாஸ்லாம் எடுப்பானுங்க, எல்லையில் நம்ம இராணுவ வீரர்கள் அப்படி இப்படிலாம் கிளாஸ் எடுப்பானுங்க. ஆனால் அவங்கள ட்ரீட் பண்ணுற லட்சணம், உதாரணத்துக்கு புல்வாமா தாக்குதல, அந்த தாக்குதலில் எத்தனை பேர் இறந்தாங்க, அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து ரெமிடி என்ன இருந்தது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்தியாவில் தமிழகத்தில் தான் வந்து எந்த போர் நடந்தாலும் அதிகமான நிதியை கொடுக்குறது நம்ம தான். ஓகே, அப்படி இருந்தும் நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது என்னன்னா, நம்மளுக்கு வந்து நாட்டுப்பற்று எல்லாத்துக்கும் அறியும், இவனுக்கு தான் நாட்டுப்பற்று இருக்க மாதிரி நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பானுங்க. அது என்ன கொடுமை அப்படின்னா, அதை வந்து அதாவது ஏற்றுக்கொள்ளாமல் அதை உடனே வந்து பொதுமக்களுக்கு சொல்கிற வகையில் அதை இன்றைய நவீன ஊடகங்கள் சமூக ஊடகத்தின் மூலமாக அதை வந்து விஷயத்தை பேசுனது. ஸோ அப்படிலாம் பேசுனதுனால என்னாச்சுன்னா, உடனடியாக அவங்களுக்கு வந்து நல்ல ரயிலை கொடுத்துருக்காங்க, நல்ல ரயில் போட்டிகள் அதை கொடுத்து அவங்கள வந்து போக வச்சுருக்காங்க.
4 அதிகாரிகளை வந்து உடனடியாக பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க நினச்சாங்கன்னா அதில் தான் நல்ல அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் இன்னமும் இந்தியா வந்து ஓரளவுக்கு இயங்கிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உண்மையிலே எவ்வளோ வெக்கப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள். நீங்கள் சரி இராணுவ வீரர்களுக்கு தான் அந்த பெட்டியை நாங்கள் கொடுத்துட்டோன்னே நீங்கள் சொல்கிறனாலும், அப்போ பயணிக்கிறவனுடைய பயணம் செய்கிறவன் பணம் கொடுத்து தானே போகிறான். அப்போ அவனுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரயில் பெட்டி நீங்கள் கொடுக்கணும். அவனுக்கு வந்து ரொம்ப மோசமான போட்டிகளை தான் நீங்கள் வழங்கியிருக்கீங்க இது வரலையும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் வந்து உண்மையிலே வச்சு செருப்பால் அடிப்பாங்கன்னாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அது மாதிரி தான் ஊடகத்தெல்லாம் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்கானுங்க. அது மாதிரி தான். ஆனால் என்னன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த புத்தி இருக்குல்ல, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் ஒரு புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி வந்து சின்ன வயசுலேருந்தே வரணும். அப்படி அந்த சின்ன வயசுலேருந்தே வரலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமம். அதுதான் இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதை வந்து அதை ஒரு விஷயமாக எடுத்து மேற்கோள் காட்டி டக்குன்னு பணி நீக்கம் செய்த உயர் அதிகாரிகளுக்கு நம்முடைய நன்றி. எல்லையில் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், ஒரு நிம்மதியாக தூங்கி அவன் போனால் தான் அங்கே போய் வேலை செய்ய முடியும் இராணுவ வீரர்கள். அவங்களுக்கே இந்த நிலமைன்னா நம்மளுடைய வெகுஜனத்தினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம். அடுத்த கன்க்ளூஷன் அப்படின்னா, ஆகும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சோஷியல் மீடியாவில் எதுக்கு எடுத்தாலும் உடனே வந்து சங்கிங்க எல்லையில் நம்ம இராணுவ வீரர்கள் அப்படின்னு கதை எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. இவனுங்க வந்து ஆன்மீகத்துக்கு பின்னாடியும் தேசபக்திக்கு பின்னாடியும் ஒளிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஆனால் இவனுங்க அந்த விஷயத்தை வச்சு தான் நிறைய தவறுகள் பண்ணுவாங்கன்றதை நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த எல்லையில் நம் இராணுவ வீரர்களுக்கு அதெல்லாம் வந்து பிடிச்சி பொலைகாட்ட காட்டிட்டாங்க எல்லாருமே. அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பிறர்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.